இல்லை, நான் அஜித்தை ஹேண்டில் பண்ணும் பொழுதே அவர் மிகப்பெரிய ஸ்டாரான ஒரு இடத்துல தான் இருந்தார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு காதல் கோட்டைக்கு பிறகு என்ன சார் வேணும் ஒரு மனிதனுக்கு? அதை விட ஒரு சிறந்த படம் எங்கேருந்து போய் தேடுவீங்க? நான் படம் என்னோட படத்துக்கு வரதுக்கு முன்னாடியே வாலி ரிலீஸ் ஆயிடுச்சு. இரட்டை வேடத்தில் பட்டையை கிளப்பி கொண்டு இருக்கிறது வாலி. அப்புறம் தான் அவர் ஷூட்டிங்கே வராரு. அவர் மே 8 எனக்கு ஷூட்டிங் வரார். மே 1 அந்த படம் ரிலீஸு. சரிங்களா சார்? அவர் ஷூட்டிங் வராருன்னு நான் பயந்துட்டு போய் நைட்டில் செகண்ட் ஷோ பார்த்தேன் வாலியை. ஏன்னா வந்து படம் பார்த்தியான்னு கேட்டால் என்னடா பண்ணுறதுன்ட்டு இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துட்டு இதை வச்சு சமாளிச்சுக்குவோம். பார்த்தாச்சுன்னு 2-3 சீனை உருட்டி விட்டுருவோம். ஏன்னா எனக்கு நைட் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய வளர்ச்சியை அடைந்திருக்கிறார். நீ ஒருவன் அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு காரணமும் அஜித் தான். அவருடைய பங்களிப்பு அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. எதுக்குன்னா இன்டர்வல் விடும்பொழுது நம்ம அஜித் ஒரு ரோஸ் காட்டுற மாதிரி காமிச்சு விட்டுருப்போம். இந்த ரோஹினி தேட்டரில் நான் கேமராமேன் சார் படம் பார்க்குறோம். கேண்டீனில் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது பெல் அடித்தது ஒரு ஆள் இல்லை கேண்டீனில். எல்லோரும் உள்ளே ஓடிட்டாங்க. ஏன்னா அடுத்தது அஜித் தான் வரப்போகிறாரு. புரியுதுங்களா? அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக பயங்கரமாக இருந்ததுக்கு அப்போவே இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் தன்னுடைய சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் தானே பண்ணுது, ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுது, பைக்கு ரேஸு அது இதில் கஷ்டத்தில் நஷ்டத்தில் போனாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி அவருடைய லைஃப் இருந்தது. ஒரு லெவலுக்கு பிறகு அவர் தன்னை ஸ்டடி பண்ணி அழகாக கொண்டுட்டு வந்துட்டார். ஒரு மனிதனுடைய உழைப்பு இருக்குது. அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவாருங்கிறதுனா அப்போவே அவர் பெரிய ஸ்டார் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.